வணக்கம், இது உங்கள் மதி ஃபுட்ஸ். இன்றைக்கி நான் திணை கிச்சடி செய்ய போகிறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 போட்டு வதக்குங்க. கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 4 போட்டுக்கோங்க. துருவன இஞ்சி 1 ஸ்பூன், நறுக்கின தக்காளி 1 போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸு, அரை கப் பட்டாணி போட்டு நல்லா வதக்குங்க. இப்போது 1 கப் திணை அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. களி வச்சுருக்க திணை அரிசியை போட்டுக்கோங்க. அடுப்பை கம்மியாக எரிய விட்டு 15 நிமிஷம் மூடி வைக்கணும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சுவையான திணை கிச்சடி தயாராகிடுச்சு.